நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு நல்ல தரமான மாடுங்க, கிடாரி கன்று ஈன்ற மாடுங்க, கன்று போட்டு 3 நாட்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க. இந்த மாட்டோட தகவல் அனைத்துமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். கலர் வந்து பிஸ்கட் கலரு மரன்னு சொல்லலாம். மாடு வந்து 2ஆம் மித்து தான், பல் வந்து புதுவாயின்னு சொல்லியிருக்காங்க. கன்று போட்டு 3 நாட்கள் பக்கம் ஆகுது. கிடாரி கண்ணு ஈன்ற மாடுங்க. ஒரு 16-17 லிட்டரு கறவை திறன் கொண்ட மாடு. 14 லிட்டரு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி பணத்துக்கு பணம் ரிட்டனு கேரண்டி அப்படின்னா நம்பிக்கையாக சொல்கிறாருங்க. கேரண்டி கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணு. மாடு நல்ல தெளிவாக இருக்குது, நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு மற்ற பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மாட்டு மேலே ஒரு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல தரமான மாடுங்க. வியாபாரிட்ட இல்லை, மாடு சம்சாரிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க. விற்பனை விலை 76,000 சொல்லியிருக்காங்க. 76,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் மித்து மாடு, கிடாரி கண்ணு மாடு, 17 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட மாடு. ஆனால் 14 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். எல்லா கிளைமேட்டு, வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. பியூர் ஜெர்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சு. தேவைப்படும் நபர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க.